அங்க நீட் எக்ஸாம்க்கான போஸ்ட் பார்த்தேன். அகிலா ஞாபகம் வந்துருச்சு. அவளும் சீரியஸா படிச்சிட்டு இருக்கா. அவ மட்டும் நல்லா எக்ஸாம் எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணிட்டானா அவளுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிரும். ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. அகிலா டாக்டருக்கு படிக்கிறது அவளோட ஆசையா இல்ல உன்னோட கம்பல்ஷனா? அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. என்ன ஸ்டோரி? அகிலா ஸ்கூல் படிக்கிறப்போ நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்கன்னு அவங்க மிஸ் கேட்டாங்களாம். ஆனா அகிலா யோசிக்காம நான் டாக்டர் ஆக போறேன்னு சொன்னாலாம். வீட்டுக்கு வந்து அவ என்கிட்ட அதை சொன்னா. அப்போ அப்பா இறந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும். அப்போ நான் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வீட்டை ரன் பண்றதுக்கும் தங்கச்சிங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுமே பெரிய போராட்டமா இருந்தது. அவ அப்படி கேட்கும்போது ஒரு நிமிஷம் இவளை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியுமான்னு எனக்கு தோணிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே இருக்க மாட்டோம்ல. அதான் படிக்க வைக்க முடியும்னு என்னமோ ஒரு தைரியம் வந்துருச்சு. டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன்.